அனைவருக்கும் வணக்கம். வாசகல்லால் நான், வாசகர்களுக்காக நான். அதாவது கைபேசியை பற்றி நாம் பார்க்கலாம். நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்று செல்போன் என்று அழைக்கப்படும் கை தொலைபேசி உலகளவில் உலா வருகின்றது. நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மற்றவரோடு நாம் பேசலாம், எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். பணக்காரர் ஏழை என்றில்லை, அவரவர் வசதிக்கேற்ப விலை கொடுத்து வாங்கிக் கொள்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் அனுப்பலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஒளிப்படங்கள் எடுக்கலாம், அதை அனுப்பலாம், பாடல்கள் கேட்கலாம். எஃப்எம் அலைவரிசைகள் அனைத்தும் கேட்டு மகிழலாம். உடனுக்குடன் எந்த செய்திகள், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அச்செய்திகளை அறிந்து கொள்ளலாம். விபத்துகள் ஏற்படும் போது அவசர தேவைக்கு காவல் நிலையத்தையோ ஆம்புலன்ஸையோ அழைத்தால் தாமதமின்றி வருவதால் உயிரிழப்பை தவிர்க்கலாம். அலைபேசியில் தொடர்பு எண்களை பதிய வைத்து கொள்ளலாம். சமூக விரோத செயல்கள் நடக்கும்போது அதை படம் பிடித்து காவல் நிலையத்தாரிடம் ஒப்படைக்கலாம். இதனால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு உண்டு. உலகத்து நூல் நிலையமே இந்த கையடைக்க அலைபேசியில் இருக்கின்றது. உட்கார்ந்த இடத்திலேயே எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து படித்து கொள்ளலாம், எந்த நேரமும் படித்து கொள்ளலாம். குறிப்பிட்ட நேரத்திற்கு அலாரம் வைத்து விழித்து கொள்ளலாம். எங்கு செல்வதா இருந்தாலும், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அலாரம் வைத்து விழித்து கொள்ளலாம். நன்மைகள் இப்படி ஏராளமாக இருந்தாலும் தீமைகளும் இருக்கத்தான் இருக்கும். எந்த ஒரு இதுலேயுமே ஒருவருக்கொருவர் வீடியோ கால் மூலம் பேசி மகிழலாம். தீமைகள் என்னவென்று பார்க்கலாமா? நான் பயன்படுத்தும் விதத்தில்தான் எதுவுமே இருக்கின்றது. அதிகமாக கை தொலைபேசி உபயோகிப்பவர்களுக்கு அதிலிருந்து வரும் கதிரியக்கத்தில் எலக்ட்ரானிக் வேவ்ஸ், அதன் மூலம் மூளை சம்பந்தமான நோய்கள் வரும், காது கேட்பதில் பிரச்சனைகள் ஏற்படும், உறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு உண்டு. வாகனம் ஓட்டும்போது பேசுவதால் விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. இதை தவிர்க்க வேண்டும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி போல ஆகிவிடும் தானே. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.